பேச வருபவர் நற்செயல்கள் செய்யறதுல இவர் ஒரு பாரிதான், இளைஞர்களுக்கு முன்மாரிதான். பிக் பாஸ்ல எல்லாராலையும் வாரி அணைக்கப்பட்ட ஆரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். மாதா பிதா குரு தெய்வத்து வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். லயாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ரொம்ப நாளாக அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு சினிமா விழாக்களில் தமிழை எவ்வளோ அழகாக பயன்படுத்தணுங்கிறதுக்கு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு விழாவாக அது சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மகாவுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதி சாரை தெரியும், தயாரிப்பாளர் தெரியும். அதை தாண்டி இந்த மகா படம் ஆரம்பிக்கும் போது ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் ஆடிஷன் ஃபார் திஸ் ஃபிலிம். ஒரு 2 கேரக்டருக்கு அப்போது பிருத்திவிராஜ் பண்ணுறதா இருந்தது. ஃபைவ் லைட்ஸ் பக்கத்தில் ஆஃபீஸ் போட்டு மேலே ஜமால் அங்கே தான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போவே இந்த ஸ்கிரிப்டை பற்றி ஒரு 1 லைன் சொன்னார். அன்சியாஸ் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பண்ண முடியல. அடுத்தடுத்து கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் சிம்பு ஆன்போர்டுன்னு சொல்லும்போது படம் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அன்சியாஸ் டூயிங் அ லீட் இந்த படத்தில். இதில் வந்து சிம்பு வந்து நடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. 2 பேருக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அது எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரில. சிம்பு வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமில் ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் வந்து நிறைய பேர் நம்ம பண்ணுறதில்ல. பட் இந்த படத்துக்கு வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இதுக்கு முன்னாடியே அன்சியா அது மாதிரி 2 படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப்பில் இருக்கும்போது நாம் பண்ணுற படம் நமக்கானது அப்படின்னு இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து வர ஹீரோக்களுக்கு அவங்களுடைய ஃபேமை ஒரு இடத்த கொடுத்து 2 படம் பண்ணியிருக்காங்க. மான் கராத்தேவோட காம்பினேஷன் எல்லாருக்குமே தெரியும். சிவா அந்த டைமில் பண்ணும்போது அந்த காம்பினேஷன் பெருசாக பேசப்பட்டது. ஸோ அந்த டைமில் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணல. ஸோ அது ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி சிவா இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகும்போது அன்றைக்கி அவங்களோட பண்ண மாட்டேன் நிறைய ஹீரோயின்ஸ் சொன்னாங்க. பட் சிடின் சே நோ. பட் அதே மாதிரி உதய் சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதும் அந்த படத்துக்கும் அது ஒரு பண்ணி 2மே ஒரு ஹிட்டு படம் ஆகி இன்றைக்கி 2 பேருமே ஒரு பெரிய எமர்ஜிங் ஹீரோவாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து இண்டஸ்ட்ரியில் அப்படியும் பண்ணியிருக்காங்க, இப்படியும் ஃபீமேல் சென்ட்ரிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சிம்பு பண்ணது அப்படின்னா ரொம்ப பெருமையாக சந்தோஷமான விஷயம். 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து இருந்து சிம்பு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காப்புல. ஸோ சிம்புக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்த படத்தில். ஃபீமேல் சென்ட்ரிக் படத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்காம அவங்க இருக்கிற படத்தில் நானும் இருக்கணும்னு வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டு போன ஒரு படம். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு தெரியும் தளபதி இன்றைக்கி விஜய் சார் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இன்றைக்கி இருக்கார். பட் அன்றைக்கி விஜயகாந்த் சார் வந்து அவரை கைப்பிடிச்சி தூக்கிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழல் மாறும்போது இன்றைக்கி ஃபீமேல் சென்ட்ரிக் அப்படின்னு ஒரு படங்கள் வரும்போது நிறைய பேர் மேல் சென்ட்ரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமுக்கு வந்து குறைவாக கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா ஃபீமேலும் வந்து ஒரு படத்தை பார்த்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனால் அதே பெண்களை முன்னிலைத்து எடுக்கக்கூடிய படங்களுக்கு இங்கே பெரிய வரவேற்பு இல்லை. அதே மாதிரி இந்த படம் லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து மதி சார் வந்து அது ப்ரொமோக்கான அந்த குட்டி குட்டி ஒரு கட்ஸு, அப்புறம் இந்த தேட்டரு உள்ளே வர்றது கூட ஒரு எவ்வளோ பேனர்ஸ் அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்துமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் காலையில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்படி பார்த்துட்டு அவருக்கு சொன்னேன் வந்து ஷூட்டிங் இருக்குது சார், சாயங்காலம் முடிஞ்சோடனே வந்துடுறேன் அப்படின்னு. இங்கே எல்லாருமே ஒரு 6:30 or 6:45 இங்கே எல்லாருமே வந்துட்டோம். காத்திருத்தல் எல்லாருக்குமே கொஞ்சம் வலியானது. ஆனால் காத்திருத்தலுடைய பலன் எப்போ தெரியும்னா எதுக்காக காத்திருந்தோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 7:45க்கு ட்ரைலர் போடும்போது அந்த ட்ரைலர் நல்லா இல்லை அப்படின்னா நட ரொம்ப நாள் வந்தோம், ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், சரி ஏதோ பேசணும் அப்படின்லாம். ட்ரைலர் இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரானரி விஷுவல்ஸ். சொல்ல வந்த கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்சியாவை இதுக்கு முன்னாடி தேட்டரில் படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ அவங்களோட ஒரு படம் பண்ணுறேன். பட் அவங்களோட ஸ்பெஷல் ஒரு குவாலிட்டி இருக்குது. நான் கேட்டேன், ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணும் கிளாப் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக அவார்டு இருக்குன்னு. ஐ நீட் அவார்ட் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் வை ஷீஸ் பீன் அ சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஹீரோயின் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு பி அனதர் ரவுண்ட் அப்படிங்கிறத விட
இனிமேல் தான் பெரிய ரவுண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட். பிகாஸ் அந்த படத்தில் கிழிச்சு வச்சுருக்காங்க இப்போ பண்ணுற படங்களையும். ஷி டன் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படத்துலையும் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து அது போய் சொல்லிட்டு வந்துடுவோம். பட் இந்த ஷார்ட்டில் அதை என்னால் ரியலைஸ் பண்ண முடியாது. சடன் ஷார்ட் அந்த இவர் ஸ்ரீகாந்த் கிட்ட பேசும்போது ஒரு எமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப டீட்டெயில்டாக மைன்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லக்ஷ்மணோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ லக்ஷ்மண் ரொம்ப ஃபேபுலஸாக இந்த படம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு படம் இருக்குது பிரதர், நான் வெளில வந்து சொல்கிறேன். அவர் இங்கேயே சொன்னாங்க, இங்கே சொல்லக்கூடாது, அதனால் அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். அதனால் ஸோ ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் அவருடைய ஒர்க்கும் நல்லா இருக்குது. நான் ஏதோ இந்த படத்தில் அவர் தான் வில்லன் மாதிரி வந்து உட்காந்த பக்கத்தில், அப்புறம் தான் கேட்டேன், இல்லை அவர் ஆர்ட் டைரக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்டு மதி சார், 10 மாதத்தில் எல்லாருக்கும் புள்ள பிறக்கணும், ஆனால் 11 மாதம் ஆயிடுச்சுன்னா ஏன் புள்ள பிறக்கலன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் குழந்தை பெற்றுக்கலைன்னாலும் ஏன் பெற்றுக்கலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழியான கட்டத்தை கடந்து வந்திருக்காங்க. அண்ட் தத்துவ மாலிக் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கரெக்ட் டைமில் ஒரு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்டு எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக எல்லார்ட்டையும் கேட்டேன். ஏன்னா ஒர்க் பண்ணாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே ஒரு த்ரில்லராக ஒரு ஜாலியாக தேட்டரில் வந்து ஒர்த்தாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு படமாக அது இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. அந்த தம்பி ராமையா அண்ணன் வந்து அவர் சொல்லவே வேணாம், அவர் நடிக்கிறத பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான், வந்துட்டு அப்படிங்கிறதுக்குள்ள ஒன்று போட்டு போயிடுவார். 10 செகண்டில் பேசுகிறது கூட 10 கவுண்டரை போட்டுட்டு எது தெளிவாக இருக்கோ அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு ஒன்று கையில் கொடுத்துட்டு, தம்பி நீ இதை போட்டுக்கடா, நீ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு போவார். நெடுஞ்சாலை பண்ணும்போது அப்படி தான். இந்த படத்துலையும் அண்ணன் ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு உள்ளுக்குள்ள மேலே போகும்போது ஏதோ பெரிய விஷயம்லாம் பண்ணி தெரியுது. ஏன்னா அண்ணன் படம் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு படத்தை பற்றி நிறைய பேசவே மாட்டாங்க, அப்படியே ஒரு செட்டில் பேசிட்டு போயிடுவாங்க. அண்ணன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும் போதே அந்த படம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. அண்டு வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நல்ல படங்களுக்கு நல்ல விஷயங்களை எழுதுங்க, நல்லா இல்லைங்கிறதும் நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள். இது 2 தான் இங்கே கோரிக்கையாக வைக்கிறேன். இங்கே ஏன்னா படங்களை காலி பண்ணுறதுக்காகவே இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ்ங்கிறத வந்து திருத்திக்கிற விஷயமா எடுத்து சொல்லுங்கள், எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஏன்னா சினிமா, தமிழ் சினிமா கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சுன்றாங்க, ரொம்ப எமர்ஜிங்காக முன்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் பெரிய ஓப்பனிங் காத்துட்ருக்கு. ஸோ தமிழ் சினிமாவை அடுத்த தளவுக்கு எல்லாரும் ஊடக நண்பர்கள் படம் எடுக்கிற நம்ம எல்லாருமே சேர்ந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். இறுதியாக அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து. கே ராஜன் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவருக்கு இப்போ எலெக்ஷன் ஆகி ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. நன்றி.